ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இன் நீட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலிசபெத் பிஷப் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த போம் வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மியூசிக் வந்து ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் மூடை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே அழகாக சொல்லும். நம்மளில் நிறைய பேர் கூட மியூசிக்கை கேட்டு வந்து நம்ம ஹீல் ஆகும் இல்லையா, அந்த இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணி இந்த போமை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான போமாக இருக்கும். அண்ட் போமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாமா. எலிசபெத் பிஷப் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆத்தரோட ஃபுல் நேம். அண்ட் இவங்க February 8, 1911 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் பொயட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க பொயட்ரிக்காக 1956. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் புக் அவார்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க 1970. நார்த் அண்ட் சவுத் கூல் ஸ்ப்ரிங் இது எல்லாமே வந்து அவங்களோட ஃபேமஸான ஒர்க். அண்ட் இந்த ஒர்க்குக்காக தான் வந்து அவங்க புலிட்சர் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. 6 October 1979 வந்து இறந்துருக்குறாங்க. போமோட தீம்ஸ் பார்த்தலாமா. இன்டிமெசி அண்ட் கனெக்ஷன், இயர்னிங் ஃபார் பியூட்டி, ட்ரான்ஸடிஷன் அண்ட் எஸ்கேப், எமோஷ்னல் வல்கேரிட்டி, இது எல்லாமே வந்து போமோட மேஜரான தீம்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போமில் வந்து ரெண்டு ஸ்டான்ஸாக தான் அந்த போம் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1928 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம லைன் பை லைன் சம்மரி பார்த்தரலாம். லைன் பை லைன் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு லைனில் வந்து போமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து 2 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து 8 லைன்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்குள்ள ரைமிங் ஸ்கீம் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8 லைன்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஆக்டேவ்னு சொல்கிறாங்க. அண்ட் ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா A B B A A C C A அப்படிங்கிற பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 6 லைன்ஸ் இருக்குது. அந்த 6 லைன்ஸ்க்கு வந்து என்ன ரைமிங் ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா DEF DEF இந்த ரைமிங் ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா போமோட டைட்டில் தான், ஐம் இன் அ நீட் ஆஃப் மியூசிக் தட் குட் ஃப்ளோ. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பொயேட்டோட மூடை, அதாவது அவங்களோட ஃபீலிங் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க கவலையாக இருக்கிறாங்க. மியூசிக் கேட்டால் வந்து இப்போது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மியூசிக் வேணும், நான் வந்து ஒரு மியூசிக் கேட்கணும். அண்ட் அது வந்து எந்த மாதிரியான மியூசிக், அந்த மியூசிக் மூலியமாக வந்து இவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த போமில் வந்து ஃபுல்லாகவே எழுதியிருப்பாங்க. நார்மலாகவே வந்து மியூசிக் கேட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு ஹீலிங்காக இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரியான மியூசிக் வந்து கேட்குறது வந்து பிடிக்கும். அண்ட் நம்ம ஆத்தருக்கு வந்து எந்த மாதிரியான மியூசிக் கேட்குறது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா, ஐம் இன் நீட் ஆஃப் அ மியூசிக் தட் குட் ஃப்ளோ ஓவர் மை ஃப்ரீட்ஃபுல் ஃபீலிங் ஃபிங்கர் டிப்ஸ். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு விதமான மியூசிக் வந்து தேவைப்படுது. அண்ட் வந்து அந்த மியூசிக்னால் என்னோடய கவலை, என்னோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீலிங்கில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஷிவரிங்காக கொஞ்சம் நடுக்கமாக இருப்போம் இல்லையா, அதே மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் மை பிட்டர் டிண்டர் ட்ரிம்பிளிங் லிப்ஸ் வித் மெலடி டீப் கிளியர் அண்ட் லிக்விட் ஸ்லோ. அண்ட் அதில் வந்து இந்த கசப்பான விஷயங்கள், அந்த கசப்பான நினைவுகள் எல்லாமே வந்து மாறி போய் அதெல்லாமே தாண்டி ஒரு மெலடியான ஒரு மியூசிக் தேவை. அது வந்து ரொம்ப டீப்பாக கிளியராக ஒரு லிக்விட் ஸ்லோவாக இருக்கணும். மெலடினாலே நார்மலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்ல, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கிளியராக அது வந்து ஒரு டீப் மீனிங்கை கொண்ட ஒரு விஷயமா இருக்கணும். அந்த மியூசிக் வந்து எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் ஹீலிங் ஸ்வாகிங் old and low of some song sang to rest the tired.
அண்ட் அந்த சாங் வந்து ஒரு ஹீலிங்காக வந்து எனக்கு கொடுக்கணும். அண்ட் பழசு எல்லாமே வந்து லோவாக இருந்தாலும் அந்த லோவிலேருந்து அந்த பாட்டு அண்ட் அந்த சாங் வந்து படிக்கும்போது அந்த டயர்டு எல்லாமே போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஃபீல், ஒரு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு ஒரு டயர்டாக இருக்கும்போது ஒரு ரெஸ்ட் எடுப்போம்ல, அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குமோ அந்த சாங்கை கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன லைன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, a song to fall like water on my head and overwhelming limbs, dream flushed to glow. அண்ட் அந்த சாங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம தலையில் வந்து தண்ணி விழும் இல்லையா, வாட்டர் வந்து ஃப்ளோவியாக விழும்போது எப்படி இருக்கும் அண்ட் அதே மாதிரி இருக்கணும் அந்த சாங் கேட்கும்போது. அண்ட் நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம முகம் எல்லாமே ஒரு மாதிரி சிகப்பாக நம்ம அழுதோம் அப்படின்னா மாறும் இல்லையா, அண்ட் அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த பாட்டை வந்து கேட்கும்போது அந்த பிங்க்காக இருக்கிற என்னோடய ஃபேஸ், டல்லாக இருக்கிற ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர் இஸ் அ மேஜிக் மேட் பை மெலடி, a spell of rest, a quiet breath and cool. ஒரு மேஜிக் வந்து மெலடியால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் மெலடி அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மேஜிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து நெக்ஸ்ட் அந்த பொயட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெலடி மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த ஹோப் மூலியமாக வந்து அவங்களால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீடருக்கு வந்து அவங்க என்ன பாயிண்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு மியூசிக் அவங்களோட ஃபீலிங்கை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொயட் வந்து ரீடர்ஸான நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, அந்த அந்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்போது ஒரு மியூசிக்கை கேட்டு ஹீலாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும். அண்ட் நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கும்போது மியூசிக் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வைப்ரண்ட்டான இமேஜஸை வந்து நமக்கு கொடுத்து நமக்கு வந்து அந்த மியூசிக்கை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. எதுக்கு அவங்க வந்து எப்படி அந்த மியூசிக்கை கேட்டு ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து ரீடர்ஸ் வந்து மியூசிக்கை கேட்டால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து லோவாக இருக்கும் போதெல்லாம் நம்ம பொயட் வந்து இந்த மியூசிக்கை கேட்கும்போது அவங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து இதமாக இருக்குமா, எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணிக்கு அடியில் வந்து நம்ம இருப்போம் இல்லையா, ஒரு கடலுக்கடியில் வந்து நம்ம குளிக்கும் போது வந்து எவ்வளோ ஒரு காமாக சூதிங்காக இருப்போமோ, அண்ட் அதே மாதிரி தான் வந்து இந்த மியூசிக்கை கேட்கும் போது வந்து எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொயட் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகி ஒரு டீப்பான ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. and floats forever in a moon green pool held in my arms of rhythm and sleep off அப்படிங்கிறத லாஸ்ட் லைனாக சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹார்ட் வந்து ரொம்பவே கூலிங்காக அண்ட் ரிலாக்ஸிங்காக வந்து அந்த ஓஷனில் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பூல் அண்ட் ஓஷன் இருக்கு இல்லையா, அவங்க அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா பாடி ஆஃப் மியூசிக்கை வந்து அதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன இமேஜின் பண்ணுறாங்கன்னா, அந்த மியூசிக்கோட ரிதம்ஸாக இருக்கட்டும், ரிதம்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் அவங்களோட லவ் அண்ட் அந்த மியூசிக்கை வந்து அவங்க எந்த விதமாக கன்சியூம் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஃபியர்ட் ஆகுறதுக்கோ இல்லைன்னா வந்து சியர்ஸ் பண்ணுறதுக்கோ வந்து இது கிடையாது. அண்ட் அந்த மியூசிக்கை வந்து அவங்க கேட்கும்போது அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, அவங்க ஆர்ம்ஸில் வந்து அந்த மியூசிக் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் ரொம்பவே இந்த மியூசிக்கை கேட்கும்போது அவங்க பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்குவாங்க. அவங்களோட கவலைகளை எல்லாமே மறந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வந்து எனக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஃப்ளோட்டிங்கான அந்த பூலில் வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மியூசிக்கை கேட்கும், அந்த ரிதம் அந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்டான ஸ்லீப் கிடைக்கும் அப்படிங்கிறதோட சொல்லி வந்து இந்த போமை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் அந்த போமோட சம்மரி அவ்வளோதான். சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.